ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. போன பகுதியில் எப்படி காஞ்சி வரதனும் பெருந்தேவி பிராட்டியும் ராமானுஜரை நல்லபடியாக காப்பாற்றி காஞ்சிபுரம் வரை கொண்டு வந்தார்கள்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ ராமானுஜர் காஞ்சிபுரம் வந்தாச்சு. நேர அவருக்கு ஒரே சந்தோஷம். பெருமானும் பிராட்டியுமே நமக்காக துணையாக வந்திருக்கிறார்களேன்னு ஒரே ஆச்சரியமாம். கண்ணில் தார தாரையாக தண்ணீர். தாயிடமும் தன் மனைவியிடம் எல்லாவற்றையும் சொல்கிறார். அவர்களும் பெருமானையும் பிராட்டியும் கையெடுத்து வணங்குகிறார்களாம். இதெல்லாம் நடந்துட்டுருக்கச்ச எப்படியாவது இனி தன் கல்வியும் தொடரணும் இல்லையா? அதனால் திருக்கச்சி நம்பிகளிடமே தன்னுடைய கல்வி பயணத்தை தொடரணும்னு ஆசைப்பட்டார். திருக்கச்சி நம்பிகளே தன் ஆச்சாரியராக ஏற்க வேணும்னு ஆசைப்பட்டார் ராமானுஜர். அதனால் அவரிடம் தண்டமிட்டு விண்ணப்பிக்கிறாராம். ஆனால் திருக்கச்சி நம்பிகளோ வரதனே உனக்குரிய ஆச்சாரியனை கொடுப்பான்னு சொல்லி தட்டி கழிக்கிறார். இப்போ அப்படின்னா எனக்கு வரதனிடமிருந்து ஏதேனும் கைங்கரியமாவது வாங்கி கொடுங்கள்னு சொல்ல இப்போ திருக்கச்சி நம்பிகள் அதுக்கு ஒத்துக்கொள்கிறார். திருக்கச்சி நம்பிகள் வரதனோடு நேரடியாக பேசுவார் இல்லையா? திருவாலட்ட கைங்கரியம் மாலவட்ட கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். பெருமானுக்கு பிராட்டி மீது பட்டு வரும் காற்று பட்டால் அவ்வளவு ஆனந்தமும். அதனால் அதே போலவே ஒரு மனம் முகக்கும்படி ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுகிறார் திருக்கச்சி நம்பி. இப்போ பகவானுக்கும் ஒரே மனமுகப்பு. அதனால் திருக்கச்சி நம்பிகளிடம் ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாமேன்னு சொல்ல அவரும் தயங்குகிறார். அவர் தயக்கத்தை பார்த்தோன்னே இவருக்கு புரிஞ்சிடுது. என்ன கேட்க வேண்டியோ அதை கேட்டுக்கொள்னு சொல்ல அப்போ திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜருக்காக கேட்கிறார். நம் இளையாழ்வானா, அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியுமே, எனக்கு மிகவும் பிரியமானவன்னு சொல்ல அதற்கப்புறம் அப்படிப்பட்டவனுக்கு கைங்கரிய பாக்கியம் தாங்களே தர வேணும்னு திருக்கச்சி நம்பிகளும் விண்ணப்பிக்கிறார். அப்போ பகவான் சொல்கிறானாம், தினமும் ஒரு குடம் தண்ணீர் அந்த சாலை கிணற்றிலிருந்து என்னோட திருமஞ்சனத்திற்கு கொண்டு வர சொல்லுன்னு சொல்ல அதை கேட்டு திருக்கச்சி நம்பிகளுக்கும் ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, ராமானுஜருக்கு இப்படிப்பட்ட நல்ல ஒரு கைங்கரியம் கிடைச்சது இல்லையான்னு ஒரே மனநிறைவாம் அவருக்கும். பெருமானும் பிராட்டிக்கும் அவ்வளோ ஆனந்தம். இப்போ இங்கே நம்ம ராமானுஜருக்கு ஒரே தவிப்பு. வரதன் என்ன சொல்லுவாரோ, அவரிடமிருந்து என்ன கைங்கரியம் வருமோ, பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேவை செய்யும் பாக்கியம் கிட்டுமான்னு இரவு முழுக்க தூக்கமே வரலையாம். நம்மெல்லாம் ஓரிரவு சரியாக தூங்கலைன்னா அடுத்த நாள் கண்ணை சுழற்றி கொண்டு தூக்கம் வரும் இல்லையா? இந்த குழந்தையோ எத்தனையோ நாள் தூங்கலைனாலும் இப்போவும் வரதன் நமக்கு கைங்கரிய பாக்கியம் தருவானா எண்ணி இந்த இரவும் அவருக்கு தூக்கம் வரவில்லையாம். காலை விடிஞ்சவுடனே நேர தன்னுடைய காரியங்களெல்லாம் முடித்து கொண்டு திருக்கச்சி நம்பிகளோட மடத்திற்கு போகிறார். அங்கே திருக்கச்சி நம்பிகளை சேவிக்கிறாராம். அவரும் கேட்கிறார், என்ன இவ்வளவு காத்தால வந்துட்டியேன்னு கேட்க அப்போ ராமானுஜர் சொல்கிறார், வரதனன் என்ன சொன்னான், எனக்காக என்ன நியமனம் விட்டார்னு கேட்க திருக்கச்சி நம்பிகளுக்கு ராமானுஜருடைய ஸ்ரத்தையை பார்த்து ரொம்ப ஆனந்தமாயிடுத்து. அப்புறமா சொல்கிறார், அதே சாலை கிணறுலேருந்து தினமும் ஒரு ஜலம் நீர் நீ கொண்டு வரணும் பகவானுடைய திருமஞ்சனத்திற்கும் திருவாராதனத்திற்கும்னு சொல்ல உடனே ராமானுஜருக்கு இன்னும் சந்தோஷமாகிவிட்டது. நம்முடன் வந்தது வரதனும் பிராட்டியும் தான்னு இன்னும் உறுதியாகிவிட்டதாம். அப்போ நடந்ததெல்லாம் திருக்கச்சி நம்பிகளிடமும் சொல்கிறார். திருக்கச்சி நம்பிகளுக்கும் இப்போ வரதனுடைய கருணையே கருணைன்னு அவருக்கும் புலங்காகிதமாக போய்விடுகிறதாம். இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் 7 கிலோமீட்டர் தள்ளி செவிலிமேடுன்ற இடத்துல இந்த சாலை கிணறு இருக்குது. இப்போவும் பகவானுடைய திருமஞ்சனத்திற்கு அங்கிருந்து நீர் கொண்டு வரப்படுகிறது. இப்படி தாயாருக்கும் பெருமாளுக்கும் திருமஞ்சனத்திற்கு நீர் கொடுக்கும் பாக்கியம் கிடைத்ததால் இன்னும் ஒரு ஜென்மம் நமக்கு இருக்காதுன்ற சந்தோஷத்தோடு ராமானுஜரும் அந்த சேவையை அந்த கைங்கரியத்தை தொடர்ந்து செய்து வந்தார். இனி தொடர்ந்து அடுத்த பகுதியில் நம்ம கோவிந்தரை அங்கே விட்டு வந்தோம் இல்லையா? அவர் என்ன ஆனார், அவருடைய நிலைமை என்ன, இதையெல்லாம் அடுத்த பகுதியில்